நாளில் தலைப்பு தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையாயிருக்கிறது. ஆமென். தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையாயிருக்கிறது. அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்பதும், அவர் நம்மை வழி நடத்துகிறதை உணர்கிறதும், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறதும், நம்மை பலத்தினால் இடை கட்டுகிறதும், அவருடைய வல்லமை விளங்க செய்கிறதும் அவரை தரிசிப்பதற்கான வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனை தரிசிப்பது என்பது என்னன்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனை தரிசிப்பது என்று சொன்னால் என்ன? அவரை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. அவருடைய சத்தத்தை கேட்கிறது, அவர் சமூகத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவர் நம்மை சுற்றி இருக்கிறத உணர்கிறது, நம்மை பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துவது, நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு ஜெயமுடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பது, இதெல்லாம் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தை உணர்கிறது, தேவனுடைய பாதுகாப்பை உணர்கிறது, தேவனுடைய நன்மைகளை உணர்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்படி இருந்தாராம் தெரியுமா? அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக தினமும் அவர்களோடு கூட இருந்தார். தினமும் அவர்களோடு கூட இருந்தார். வனாந்தரத்தில் வாழ்ந்த அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதுதான் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தது. தேவனை அவர்கள் உணர்ந்தார்கள், புறஜாதி மக்கள் உணர்ந்தார்கள். ஓ, தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருக்கிறாரே, அதெல்லாம் புறஜாதி மக்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனை உணர்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்போது நாம் உணர முடியும்? எப்போது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? எப்பொழுது அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட முடியும்? அவருடைய பாதுகாப்பினால் எப்போது வாழ முடியும்? அவர் கொடுக்கிற நன்மைகளினால் எப்போது நிரம்ப முடியும்? நம்முடைய சத்தத்தை அவர் எப்போது கேட்பார்? சும்மா வந்துருமா? அதெல்லாம் வராது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரம்தான் தேவனை தரிசித்து வாழ முடியும், தேவனுடைய பலத்தினாலே நிரப்பப்பட முடியும், தேவனுடைய ஆளுகையினால் ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு வாழ முடியும், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு வாழ முடியும். அசுத்தமாக இருக்கிறவர்களால் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனை உணர முடியாது, தேவ சத்தத்தை கேட்க முடியாது, உங்கள் சத்தத்தை தேவனால் கேட்க முடியாது, அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட முடியாது. யார் மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவனை தரிசித்து வாழ முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படியே 15வது அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிங்க. நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே கவனிக்கிறோம், பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, நான் தான் திராட்சை தோட்டக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே மெய்யான திராட்சை, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் கொடிகள். அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தால் தான் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நன்மையாக இருக்கும். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரோ, திராட்சை செடி எங்கேயோ, கொடி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 3ம் ஒன்றாக இணைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி, திராட்சை கொடி 3ம் இணைந்திருந்த வாழ்க்கை தான் பலனுள்ள வாழ்க்கையாக இருக்கும், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதே போல தான் தேவனுடைய பிள்ளையை நீங்களும் கர்த்தரும் தேவனும் இணைந்திருந்தால்தான் அது தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. கொடி செடியோடு கொடி இணைந்திருக்காவிட்டால் அது தானாய் பலனை எப்பொழுதுமே கொடுக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு செடியில் இருக்கிற ஒரு கிளையை, ஒரு கொடியை முறித்து போட்டு விட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? அது தானாக பூ பூக்குமா? தானாக கனி கொடுக்குமா? இல்லை, அது உலர்ந்து போகும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுபோலத்தான் தேவனை தரிசித்து வாழாத வாழ்க்கை கூட பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய், தேவ பலம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜபிக்கலாம், கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் உணர்கிறீர்களா? தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறதை உணர்கிறீர்களா? தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிறதை உணர்கிறீர்களா? தேவ மகிமையினால் நிரப்பப்படுகிறதை உணர்கிறீர்களா? அவர் சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரா? இதை நீங்கள் இதனால் உணர்ந்து கொள்ளணும். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யார் தெரியுமா தேவனை தரிசிக்க முடியும்? யார் தான் தரிசிக்க முடியும்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களால் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா இங்கே கவனிங்க. ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம். இந்த பாவம் தேவனை தரிசிக்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கி அநேகர் சொல்கிற காரியம், தேவனை தரிசிப்பது என்றால் சொப்பனத்தில் கடவுள் வருகிறது. அதல்ல. சொப்பனத்தில் இறைவன் தோன்றுவது தான் தரிசனம் என்று நினைக்கிறார்கள். அதல்ல, அது அல்லவே அல்ல. தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை தான், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், தேவனுடைய கிரியினால் ஆளுகை செய்யப்படுகிற வாழ்க்கை தான், தேவ சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை தான், நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கிற வாழ்க்கை தான் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. இது தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தினதினாலே இந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு ஏவாளோடும் பேசுவதற்காக வருவாராம். சொல்லுங்க. ஆமாம், தினமும் கவனிங்க, தினமும் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு ஏவாளோடு கூட என்ன பண்ணுவாங்க? ஆமாம், உலாவுவதற்காக வருவாங்க. அன்றைய தினம் அதே போல தேவனாகிய கர்த்தர் வந்தார். அந்த ஆதாமே எங்கே இருக்கிறன்னு கேட்குறார். வாசிக்கலாம். ஆதியாகும் 3வது அதிகாரம் 9வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில்
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நல்ல கவனிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிற நேரம். அப்பொழுது ஆதாம் ஏவாள்லாம் யாரோடு கூட இருப்பாங்க? ஆண்டவரோடு கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் வரலை, ஏவாளும் வரல. ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே. நல்லா கவனிங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? தேவனாகிய கர்த்தருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி? தெரியுமா தெரியாதா? ஏன் அப்போ கேட்டார்? ஆமாம், அது நம்ம உணரணும். நீங்கள் நானும் உணரணும். ஏன் ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டார்னா அவன் அறிக்கை பண்ணுறான். நான் நிர்வாணி என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணணும். தான் தவறு என்ன பண்ண எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை செய்யும். ஏன் இந்த சாபத்துக்குள்ளாய் அவன் ஏன் வந்தான்? அதை எல்லாரும் உணரணுன்றதுக்காக. பாருங்க, நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தர் கடைசியாய் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தரிசனமான கடைசி தருணமாயிருந்தது. சொல்லுங்க, கடைசி தருணம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆதாமுடைய வாழ்நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அந்த 930 வருஷத்தில் கடைசியாக ஆண்டவர் தரிசனமான இடம் அந்த இடம் மாத்திரம்தான். அதற்கு பிறகு ஆதாமோடு ஏவாளோடு ஆண்டவர் பேசவே இல்லை, தரிசனமாகவே இல்லை, ஆண்டவரை உணரவே இல்லை. காரணம் என்ன? சொல்லுங்க, காரணம் என்ன? இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்கள் என்றைக்கும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அவர் பலத்தை உணர முடியாது, அவருடைய மகிமையை உணர முடியாது, அவருடைய பாதுகாப்பை உணர முடியாது, அவருடைய நன்மைகளை உணர முடியாது, அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உணரவே முடியாது. இன்னைக்கு அநேகர் தவறான கருத்துக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவ உலகத்தில் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், எப்போ விண்ணப்பம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தவறான ஒன்று தேவ பிள்ளையே, தவறான ஒன்று இல்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவருடைய ஜெபம்தான் கேட்கப்படும், அவருடைய ஜெபம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் அளவு நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நியர்பை வெரி நியர்பை நம்ம தேவனை தரிசிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கண்கூடாக அவருடைய அற்புதங்களை பார்க்க முடியும், அவருடைய வல்லமைகளை பார்க்க முடியும், அவருடைய மகிமையை காண முடியும். ஷஹால் மராத்தியா கரதூனமா. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கட்டுமா? மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 15:19.
எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்ல கவனிங்க, இருதயத்தில் இருந்து. நல்லா கவனிக்கணும், ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. இன்னைக்கு இந்த சிந்தையிலே மறைந்திருக்கிறத யாருமே என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது, யாராலுமே உணர முடியாது, தேவனை தவிர. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் உங்கள் சிந்தையில் என்ன இருக்குன்னு சொல்லி, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது, தேவனை தவிர. நல்லா கவனிங்க, அந்த சிந்தையில் என்ன இருக்கும்? பொல்லாத சிந்தனை. எப்போ பார்த்தாலும் சிந்தனைகள் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா தான் சிரிப்பாங்க, பார்க்கறதுக்கு பரிசுத்தவான் போல காட்சி அளிப்பாங்க. ஆனால் அவங்க சிந்தைகள் எப்படி தெரியுமா இருக்கு? எப்பவுமே எப்படி இருக்கும்? பொல்லாதவைகளாக இருக்கும், பொல்லாதவைகளாக இருக்கும். கொலைபாதகங்கள் வரும், விபச்சார எண்ணங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாமே எங்கேருந்து தான் வருது? சொல்லுங்க, கவனிங்க, சிந்தையில் இருந்தா. பாருங்க, இங்கே ஆர்டர் வரும்போது தான் இந்த சரீரமானது அதை செயல்படுத்தும். சரீரமானது சரிங்களா தானாக செயல்படாது. சரீரமானது பாவத்தை செய்யறதுக்கு தானாக என்ன பண்ணாது? செயல்படாது. இந்த சிந்தையில் வரும் பொழுது தான் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. சரீரத்தினுடைய மொத்த கண்ட்ரோல் இந்த சிந்தை தான், இந்த இருதயம் தான். பொல்லாதவைகள். நோவாவின் காலத்தில் மனிதனுடைய சிந்தனைகள்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்ததாம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் தான் ஞானஸ்தானமானது, நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். உடனே ஞானஸ்தானம் என்பது நம்ம நினைக்கிறோம் வெறும் தண்ணீரினால் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் கழுவப்படுகிறது, ஞானஸ்தானமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. எங்கே தொடங்குது இது? சத்தமாக சொல்லுங்க. கடவுளுடைய, சொல்லுங்க, கடவுளோடு ஒரு உடன்படிக்கை. யார் எதோடு? தேவனோடு ஒரு உடன்படிக்கை. எங்கே இருக்குதுன்னா மனசாட்சியோடு. சத்தமாக சொல்லுங்க, மனசாட்சியோடு. ஹல்லேலூயா. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் எது? ஞானஸ்தானமாக இருக்குது. அது சும்மா நான் தண்ணியில் முழுகி எழுந்துக்கிறேன், அதனால என் மாம்ச அழுக்கு போதும் இல்லை. தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு அது. என் மனசாட்சி எதோடு கூட இணைந்து இருக்கிறது? தேவனோடு கூட இணைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை பொல்லாது என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவதாக இருந்து சகலத்தையும் அறிகிறாரே. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? பொல்லாததாய் இருக்குன்னு சொல்லி நம்மளை குற்றவாளின்னு எப்பவுமே தீர்த்துட்டே இருக்கும். நம்முடைய சிந்தைகளை என்ன பண்ணும்? நமக்கு உணர்த்தும். அது எப்போ தெரியுமா? பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய இருதயம் நம்ம என்ன பண்ணோம்? உணர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமாக சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி தேவனோடு கூட இணைந்திருக்கிற காரியமாக இருக்கிறது. அது பரிசுத்தப்பட நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பரிசுத்தப்படாத வரையிலும், அது சுத்தமாகாத வரையிலும் நம்ம தேவனை அறிய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை உணர முடியாது, தேவனுடைய வல்லமையை என்ன பண்ண அனுபவிக்க முடியாது, தேவனுடைய பராக்கிரத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி நல்லா கவனிச்சுங்க. இந்த இருதயம் பொல்லாத இருதயம். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துவோம். உன் இருதயம் உன்னை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அந்த அந்த இருதயத்திலிருந்து தான் என்னெல்லாம் வரும்? சொல்லுங்கள். எல்லா காரியம் வரும். இங்கே நல்லா இருப்போம். இன்னைக்கு கூட
நம்மை குறித்து யோசிக்கிறது குறைவு தான், மற்றவர்களை குறையோடு யோசிக்கிறது தான் அதிகம். நம்முடைய பாவத்தை குறித்து நாம் யோசிக்கிறது சிந்திக்கிறதுலாம் குறைவு தான். மற்றவருடைய பாவத்தை தான், மற்றவருடைய காரியங்களை குறித்து தான் ஆராய்கிறது பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த இருதயத்திலிருந்து இந்த பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், களவுகள் எல்லாம் என்ன பண்ணுது? நம்மை தீட்டுப்படுத்தி என்ன பண்ணுது? பரிசுத்தத்தை இழக்க செய்து தேவனை தரிசிக்க முடியாமல் செய்கிறது. நான் சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. தேவனாகி கர்த்தர் சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் அவர் என்ன பண்ணாங்களாம்? சிலுவையிலே தொங்க விட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல, கவனிங்க, பெரிய முள்முடி சூட்டப்பட்டு அந்த முள்ளுனுடைய அளவு நல்லா கவனிங்க. அந்த முள்ளுடைய அளவு 6 முதல் 9 சென்டிமீட்டர் நீளமுடையது. 6 முதல் 9, நல்லா இவ்வளோ பெர்சன்ட் பெரிய. அந்த முள்முடியை வைத்து நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் எல்லா முள்முடி என்ன ஆச்சுங்க? அடித்து உள்ளே போகும்போது எல்லாம் என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த மண்டைக்குள்ளே போச்சுங்க. மண்டைக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது? சொல்லுங்கள். மூளை இருக்குது. அந்த மூளையினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? அங்கே தான் சிந்தைகள் உருவாகிற இடம். அங்கே தான் சிந்தைகள் உருவாகிற இடம். மூளையின் பகுதியிலே அநேக பகுதிகள் உண்டு. ஃப்ரான்டல் லோப், டெம்பரல் லோப், பரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், இப்படி என்று சொல்லி அறைகள் உண்டு. சரிங்களா? அதனால்தான் ஒரு சின்ன ஒரு அடிப்பட்ட கூட நினைவு இழந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நினைவே இழந்துருவாங்க. சிலர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நல்ல கண்ணு திறந்திருக்கும், ஆனால் யாரை பார்க்குறாங்கன்னு தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த தலைக்குள்ளே, சிந்தைக்குள்ளே, மூளைக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியும் பண்ணார்? இந்த சிந்தைகளில் வருகிற எல்லா பாவத்தையும் உடைக்கத்தக்கதாக, நிர்மூலமாக்கத்தக்கதாக, அழிக்கத்தக்கதாக அந்த முள்முடி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டவராயிருந்தார். அந்த முள்முடி உள்ளே போய் அழுத்தப்படும் பொழுது சிந்தையில் காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிகாரமாய் அது அமைந்து போனது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு இதயத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பாவத்தின் காரியங்களை எப்படி குணமாக்க முடியும்? அவருடைய தழும்புகள். எந்த தழும்புகள்? தலையில் ஏற்பட்ட தழும்புகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, என் சிந்தனைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் இருதயத்தை நான் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஜபிக்கணும். சோறு வேணும், பணம் வேணும், படிப்பு வேணும், வசதி வேணும், துணி வேணும், வீடு வேணும், வாசல் வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். ஆண்டவரே, இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். ஆண்டவரே, உம்மை தரிசிக்க அப்பதான் முடியும் ஆண்டவர்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவன் தருகிறவராயிருக்கிறார். அதற்காக வாஞ்சித்து பாருங்க, கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாஞ்சியும் விருப்பமும் இந்த உலகத்துக்கு ஏற்றதாக இராமல் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல, ஆண்டவரே நான் எத்தனை பேருக்கு இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்க? கேட்க மாட்டீங்க. கேட்க முடியாது, உங்களால் கேட்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு வாஞ்சியும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே நடக்கிறீங்க? ஆண்டு சொல்ல, இந்த வழியில் போ, இந்த வழியில் போதும். எத்தனை பேர் கேட்டு முடியாது? எத்தனை பேர் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க? இல்லை. தேவ சகாயத்தினால் எத்தனை பேர் நிரப்பப்பட்டிருக்கீங்க? இல்லை. தேவ மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்றீங்க? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் இல்லை. தேவனை தரிசிக்க முடியாது. கேளுங்க, ஆண்டவரே நான் உன் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, உன் வல்லமையை சரீரத்தில் உணரணும். ஆண்டவரே,
உன் பலத்தை சரீரத்தில் உணரணும் ஆண்டவரே. உம்மை நான் வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் வாழணும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் தேவாதி தேவனை பார்க்கணுமே ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் ஒரே ஜபம், சோறு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. அதல்ல, தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் மேன்மையான ஒரு வாழ்க்கை. உங்களை பார்க்கும்போது கர்த்தரை பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. எரேமியாவை தேவன் அழைக்கும் போது வாலிப குழந்தை வான்னு சொல்லி எடுத்து, நான் நீ உன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை ஆயிற்று. ஆண்டவர் சொன்னார், உனக்கு தரிசனமாகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு என்னை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. வாசிக்கலாம், எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க, ஆண்டவர் பார்த்து, ஏன் தெரியுமா உனக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்தேன்? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்ன, ஏன் உனக்கு நான் ஏன் தெரியுமா வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன்? பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். இதுதான் தரிசனமாக இருக்கார். இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. தேவனை தரிசித்து வாழாத வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. தேவனை உணராத வாழ்கிற வாழ்க்கை பலவீனமான ஒரு வாழ்க்கை. தேவ மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனை உணர கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவரே, நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. சத்தமா சொல், நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. உன் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. உன் பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. உன் சமூகத்தினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. சும்மாவே கேட்டால் நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, பூஜ்யம். அதெல்லாம் வாழ்க்கை. தெய்வ பலத்தை உணர்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்க, தாவீது உரியாவின் மனைவியாக்கி பத்சேபாள் இடத்துல ரகசியமான ஒரு பாவத்தில் ஈடுபட்டான். அப்போ நடந்தது என்ன தெரியுமா? தேவ தரிசனத்தை இழந்து போனான். வாசிக்கலாம், சங்கீதம் 51 சங்கீதம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் வாசிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஏன்னா போயிடுச்சு. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆமென். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். நல்ல கவனிங்க. அவன் பாவம் செய்த போது அவனுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான். நல்ல கவனிங்க. அவன் பாவம் செய்த போது அவன் பரிசுத்தத்தை இழந்து போனான். அவன் சொல்கிறான், உன் சமூகம் என்னை விட்டு போயிடுச்சு ஆண்டவர். உன் சமூகம் என்னை விட்டு போயிடுச்சு. உமது பரிசுத்த ஆவி என்னிடத்துல தான் இருந்துச்சு, எடுத்துக்கொள்ளாத. ஏன்னா நான் பாவம் செஞ்சிட்டேன். ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு கொடு. ரட்சிப்பினால் உண்டான ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பரிசுத்தத்தினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை எனக்கு நீ தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி எனக்கு உதவி செய். தேவப்பிள்ளை, இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கும் தெரியுங்களா, இன்றைக்கும் உங்கள் மூலியமாகவும் என் மூலியமாக வெளிப்பட காத்து கொண்டு இருக்கிறேன்.
வெளிப்பட காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய மகிமையை இந்த சரீரத்தில் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும்படியாய் தேவனுடைய உள்ளம் அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே உங்கள் மூலமா மகிமையாய் வெளிப்படணும். உங்கள் குடும்பத்தில் தேவன் வெளிப்படணும். சில நேரங்களிலே சத்ரு அப்படியே நடுங்குவாங்க, பயப்படுவான். அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பிசாசு கிட்ட கூட வரமாட்டான். ஷஹர் மராத்தி கராதா நாம கிட்ட கூட வரமாட்டான். சூனியம் கிட்ட கூட வராது, கிட்ட நெருங்காது. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் சத்தமா சொல்லுங்க, ஏன்? பரிசுத்தம், சுத்தம், இருதயத்தில் சுத்தம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிற காரியத்தை நல்லா கவனிச்சுங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களால் சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது, சூனியத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. யார் ஒருத்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவங்களுக்கு முன்னாடி சத்ரு தோற்று போவான். சத்தமாக சொல்லுங்க, சத்ரு தோற்று போவான். பாவம் தோற்று போவோம், பலவீனம் தோற்று போவோம், சூனியம் தோற்று போவோம், மந்திரம் தோற்று போவோம். சத்தமாக சொல்லுங்க, விபத்துகள் தோற்று போவோம், வியாதிகள் தோற்று போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர். எப்போது ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு சிந்திச்சுட்டு, தேவனுக்கு விரும்பாத காரியங்களை பேசிக்கிட்டு, யோசிச்சுக்கிட்டு, நடந்துக்கிட்டு, செயல்படுத்திட்டு இந்த சிந்தையை கரப்டாக்கி கொண்டே இருந்தால் என்ன ஒன்றா ஒன்றுமே இருக்காது. இந்த சிந்தையை பரிசுத்த ஆவியானுடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் சிந்தையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தேவ வார்த்தையினால் நிரப்புங்கன்னு சொல்லி அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களுடைய சிந்தைகளை நிரப்புங்க. ஸ்தோத்திர பலிகளோடு உங்கள் சிந்தைகளை நிரப்புங்க. ஆராதனையோடு உங்கள் சிந்தையை நிரப்புங்க. தேவ வல்லமையினால் நிரப்பு. அப்படி நீங்கள் நிரப்பும் தேவ வல்லமையினால் நீங்கள் ஆளுகை செய்யப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:22 வாசனம். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, என்னாச்சுன்னு சொன்னால் இந்த கொர்நேலியுவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவன். அதில் 22வது வசனத்தை வாசி. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்களுக்கு எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம். இந்த கொர்நேலியு குறித்து நம்ம வாசிக்கலாம். நம்ம பார்க்கிறோம், நீதிமான். எப்படிப்பட்டங்க? சத்தமாக சொல்லுங்க, நீதிமான். தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மீண்டுமா சொல்கிறேன். தேவ பக்தின்னா என்ன தெரியுங்களா? சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாதும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்கிறதே தேவ பக்தி. சிலர் பாருங்கள், பாவம் இல்லாத சூழ்நிலையில் பரிசுத்தமாக இருப்பாங்க. அதே நம்மளை சுற்றி பாவமான காரியங்கள் நடக்கும்போது அதில் விழுந்துருவாங்க. அது தேவ பக்தி இல்லை. பாவமான சூழ்நிலையில் நான் வாழ்ந்தாலும் பாவம் இல்லாத இருக்கிறேனே, அதுதான் தேவ பக்தி. பாவம் மிகுந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்தாலும் பாவம் இல்லாத இருக்கிறேனே, அதுதான் தேவ பக்தி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொர்நேலியு வாழ்ந்தார். நல்லா கவனிங்க, நீதிமான், தேவ பக்தி உள்ளவர், எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி. அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகும்படி தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவங்க புறஜாதி மக்கள், தேவனை அறியாத புறஜாதி மக்கள் இருந்த அந்த
பிரஜாதி மக்களிலே வாழ்ந்திருந்தால் கூட கர்த்தருக்கு பயந்து நடந்திருந்தபடினால் தேவன் அவனுக்கு தரிசனமாகும்படியாக ஹல்லேலூயா தேவதூதனை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஆமென். அதே போல் லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நல்ல கவனிங்க, இங்கே வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம். எலிசபெத் சகரியா, கவனிங்க ப்ளீஸ். அவர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுங்களா? எப்படி இருந்தாங்களா சொல்லுங்க. அவர்கள் எப்படி இருந்தாங்க? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் படியையும் நியாயங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எப்படி இருந்தாங்களான்னு தெரியுங்களா? நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு சகரியா ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் சென்று, இது பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் சென்று அவருடைய முறைமையின்படி ஆராதிக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காபிரியல் தூதன் நின்றுட்டுருக்கிறார். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் வலது பக்கத்தில் காபிரியல், யார் இது நிற்கிறாங்க? ஒரே ஆச்சரியம். உடனே நான் காபிரியேல் தேவனால் அனுப்பப்பட்டு, என்ன சொன்னார்? காபிரியேல் தேவனால் அனுப்பப்பட்டு. ஏன்? வை? நீதியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. பிறக்கப் போகிற ஒரு சந்ததியை குறித்து, தாம் வயது சென்றாலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்படியாக அனுப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமாக வாசிங்க. 1 சாமுவேல் 2:12. 1 சாமுவேல். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஏலியினுடைய பிள்ளைங்க பேலியாலின் மக்கள். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. தேவனை அறியாதவர்களாக இருந்தாங்க. ஆலயத்தில் இருந்தாங்க, ஆலய வேலையில் சேர்ந்தாங்க, ஆலயத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்திலும் பங்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணல? தேவனை அறியாதவர்களாக இருந்தாங்க, பேலியாலின் மக்களாக இருந்தாங்க, விபச்சாரம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. நல்லா கவனிங்க. அந்த நாட்களிலே சொல்லுங்க, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். பிரத்யட்சமான தரிசனம் என்ன இல்லை அங்க. ஏலி வாழ்ந்த காலத்தில், நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏலி வாழ்ந்த காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணல? யாருக்குமே தரிசனமாக. ஆனால் யாருக்கு தெரியுமா தரிசனமானாரு? சொல்லுங்க. சாமுவேலுக்கு தெரியும். யாருக்கு தெரியுமா தரிசனமாயிருக்கணும்? ஏலின் பிள்ளைகளுக்கு தரிசனமாயிருக்கணும். ஆனால் ஏலின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரிசனமாகலை. யாருக்கு தரிசனமானார்? சாமுவேல். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும் தேவப்பிள்ளை. இல்லைன்னா இந்த வாழ்க்கை என்பது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் செய்கிற ஆராதனை வீண். நல்லா கவனிங்க. நம்மளை பார்த்தாவே தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக நாம் விளங்குகிற பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பார். பிரைஸ் லார்ட். இதுதான் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்.
14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான தேற்றரவாளன். கையை எடுத்து சொல்லுங்களேன், எல்லாம் கையை. இன்னைக்கு உள்ளே இருக்கிறாரா? நோ, இல்லை, ஒருத்தருக்குள்ளே இல்லை. அதனால தான் வீட்டில் பிரச்சனை, அதனால்தான் சண்டை, அதனால்தான் குறைவுகள், அதனால்தான் போராட்டங்கள், அதனால்தான் இழப்புகள், அதனால்தான் அவமானங்கள், அதனால்தான் பிசாசு கிரியை செய்கிற காரியங்கள். நல்லா கவனிங்க. என்றென்றைக்கும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எல்லா கரங்களை நல்ல சத்தமா, நல்ல கரங்களை நல்ல சத்தமா. என்றென்றைக்குனா எப்பொழுதும். கரங்களை நல்லா வைத்து சொல்லுங்க, எப்பொழுதும், எப்பொழுதும் என் கூட இருக்கிறவர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அதில் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பார். சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னோட வாசம் பண்ணி சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லுங்க, என்னோட வாசம் பண்ணி எனக்குள்ள இருக்கிறவர். அப்படின்னு என்ன தெரியுங்களா? எப்படி ஒரு வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் கூட சேர்ந்து சாப்பிடும்போது சிரித்து பேசி சண்டை போட்டு அழுது அவங்களோட கூட இருப்போம் பாருங்க. அந்த ஏதோ அந்த சூழ்நிலையோடு வாழ்கிறோம் பாருங்க. அதுதான் வாசம் பண்ணுறது. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவரான். ஹல்லேலூயா. நம்ம கூட எப்பவுமே. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ராஹாராதான. நான் நடந்து போனாலும் என் கூட இருக்கிறீங்க, நான் உட்கார்ந்தாலும் என் கூட இருக்கீங்க, நான் படுத்தாலும் என் கூட இருக்கீங்க, நான் என்ன யோசித்தாலும் அது உங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். இதை நான் உணர்றேன் ஆண்டவரே. தான் வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் ஏசாமியை கொஞ்ச நேரம் உணர்றது. சபையினுடைய ஆலயத்தினுடைய வாசலை விட்டு வெளியில் போனால் ஏசாமி எங்கே இருக்கிறாருன்னு தெரியறதில்லை, உணர்றதில்லை, உணர்றதில்லை. உணராத ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் எப்போதுமே உணரணும். ஆண்டவரே, இந்த பக்கம் போனாலும் நீங்கள் தான், அந்த பக்கம் போனாலும் உட்காந்தா, நீ மேலே எழுந்து பார்த்தா நீங்கள் தான், இந்த பக்கம் பார்த்தாலும் என்னை சுற்றி சுற்றி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னோட வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அதுதாங்க தரிசனமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் துன்பம் இருக்காது, தோல்வி இருக்காது, பலவீனம் இருக்காது, பாடுகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, தோல்வி இருக்காது. ஹல்லேலூயா. பிசாசு இருக்காது, சூனியம் இருக்காது, மந்திரம் எதுவுமே இருக்காது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கையாச்சு. ஹல்லேலூயா. என்னோடு நீ வாசம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. சத்தமாக சொல்லிக்கிறீங்களா? என்னோட வாசம் பண்ணி எனக்குள்ளே இருக்கீங்க ஆண்டவரே. சத்தமாச்சு, என்னோட வாசம். அந்த வாழ்க்கையை வாஞ்சிங்க. அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் சத்தியமான வாழ்க்கை, அதுதான் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, அதுதான் அபிஷேகம் பெற்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் பெற்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியல. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் அபிஷேகம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, நேரம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி தேவனை தரிசிக்கும்படியாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஆராதனை வீண், நம்முடைய வாழ்க்கை வீண். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதை நல்லா கவனிங்க. எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான். சரிங்களா? அதை யோசிக்கும் பொழுது எனக்கு அப்படி அவ்வளோ பிரம்மையாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்.
ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஆர்டினரி பர்சன், கர்த்தர் அந்த யோவானுக்கு தன்னை என்ன பண்ணுறன்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தி காண்பித்து என்னென்ன ரகசியத்தைலாம் என்ன பண்ணுறாருங்க காண்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 1 வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். நல்லா கவனிங்க, என்னென்னலாம் நடக்க போகுது. பரலோகத்தை பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனால் தெளிவாக பரலோகம் தான் எப்படி டிசைன் பண்ணப்பட்டு இருக்கும், அங்கே யார் யார் இருப்பாங்க, என்ன கலர் இருக்கும், அங்கே தேவாதி தேவன் எப்படி இருப்பார், ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருப்பார், 24 மூப்பர்கள் எப்படி இருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அங்கே என்ன இருக்குது, 4 ஆவிகள் என்ன இருக்குது, சரிங்களா, அதெல்லாம் தெளிவாக பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம், வெளிப்பாடு யாருக்கு தெரியுமா கிடைச்சது? யோவான். ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் முழுசாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா குறித்து கொள்ளுங்க. அதில் பரலோகத்தை குறித்த தரிசனம். அதே மாதிரி பாருங்க, சபைகளிலே விசுவாச பிள்ளைகளிடத்தில் என்னென்ன குறைகள் காணப்படுகிறது, என்னென்ன நிறைகள் காணப்படுகிறது, இந்த குறைகளை சரி செய்தால் தான் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஜெயமான வாழ்க்கை பரலோகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. அதே போல் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரலாம். இது நான் புரிஞ்சு கொள்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிற காரியம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரலாம். என்ன நடக்கும் சொன்னால் என்ன நடக்குதாங்க? பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. கவனிங்க, நிமிஷம் கவனிங்க. நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுது. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு அவருக்கு முன்னாடி போய் நிற்போம். நின்ன உடனே அதில் நன்மை செய்தவர்களுக்கு என்ன, தீமை செய்தவர்களுக்கு என்ன, அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்னா என்ன, 2ஆம் மரணம்னா என்ன, ஜீவ புஸ்தகம் என்ன, எப்படிங்க இப்படிப்பட்ட வெளிப்பாடு தரிசனங்கள் எல்லாம் கிடைத்தது என்று சொன்னால், இருதயத்திலே பரிசுத்தம் இருந்ததினாலே, இருதயத்திலே சுத்தமுள்ளவராய் அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்ததினால் தான் இந்த வெள்ளை சிங்காசனம், ஜீவ புஸ்தகம், 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் எல்லாமே ஒரு வெளிப்பாடு. அதே போல வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது முதலாம் உயிர்த்தெழுதல். அதே போல 2ஆம் மரணமாக்கி இனி அக்கினி கந்தக கடலில் யார் பங்கடைவார்கள்? யோவான் 20:8. அதே போல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது மீட்கப்பட்டவர்கள், நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், பூரணமாக்கப்பட்டவர்கள், கவனிங்க, பூரணமாக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட மகிமையை அடைவார்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. அதே போல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12ஆம் வசனம், சீக்கிரமாக நான் வரப்போகிறேன் ஆண்டவரை குறித்ததனால் வெளிப்பாடு. இதெல்லாம் யாருக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சாமா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இருதயத்தில் அதெல்லாம் அந்த வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சபை மூலமா உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறத நீங்கள் பார்க்கணும். சில சொல்லுவாங்க, என் பக்கத்துலேயே ஆண்டவர் நிற்கிறாரு. தரித்திரம் போவாது, பாவம் போவாது, அநியாயம் போகிறதில்ல, அக்கிரம் போகிறதில்ல. ஆனால் சொல்கிறதெல்லாம் எப்படி? என் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க? ஏசாமி நின்னே இருக்கிறாரு. அவர் இருந்தால் ஏன் தரித்திரம் இருக்குது? அவர் இருந்தால் ஏன் பிசாசு நிற்கிறான்? அவர் இருந்தால் ஏன் மகிமை இல்லாமல் இருக்குது? ஆண்டவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, சத்தமாக சொல்லுங்க, அங்கே தாங்க விடுதலை. அதுதான் தரிசனமான ஒரு வாழ்க்கை.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியான வாழ்க்கை கிடையாது, பொய்யான வாழ்க்கை கிடையாது. அது மகிமையிலும் மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது வல்லமையிலும் வல்லமை நிறைந்த வாழ்க்கை, பராக்கிரமத்திலும் பராக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம தரிசிக்கணும். ஆண்டவரே, உன் கண்ணு பரிசுத்தமாக அவருடைய மகிமையை கண்ணார காண்ப. ஹல்லேலூயா. உன் காது பரிசுத்தமாகிற வரையிலும் அவர் சத்தத்தை தெளிவாக கேட்பான். அங்கே போவாத, இங்கே போ, இங்கே ஆபத்து இருக்கு, நீதியின் பாதையில் நீ நடத்தப்படுகிறது. உன் வாய் பரிசுத்தமாக அவர் துதியினால் நீ நிரப்பப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன் வாழ்க்கை பரிசுத்தமாகிற ஆண்டவர் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது அப்படியே நீ பார்த்து ஆண்டவரை அதிசயமா அனுபவித்து பூரிப்படைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். செத்த கிறிஸ்தவர்களா எத்தனை நாளைக்கு நீங்கள் வாழ போகிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு கூட பாருங்கள், எல்லாம் சிலர் அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்னே தெரியாது, என்ன கேட்குறேன், என்ன புரியும், எதுக்குமே புரியுறதில்ல. அப்படியே உட்காந்துட்டு வந்தீங்களா போனீங்களா நமக்கு போதும். இல்லை, உன் வாழ்க்கை மகிமைக்குரிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய பலத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாம் அப்படியே எழுந்திருப்போம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கே போவாதீங்க, தேவனை தரிசிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி பிரைஸ் எல்லாம். நோ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களும் எல்லா கண்ணை மூடுங்க, ஒருத்தரும் அங்கங்கே பார்க்காதீங்க. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா கண்ணில் மூடி. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டத வாழ்க்கையா இருக்கு? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறல்ல, உன் வாழ்க்கையில் நான் தரிசனமாக இருக்கிறேனா? ஆண்டவர் ஒன்று பார்த்து ஒரே ஒரு கேள்வி, உன் மூலியமா நான் வெளிப்பட்டு இருக்கிறேனா? நீ ஜெபம் பண்ணலாம், நிறைய ஜெபம் பண்ணுற, நிறைய பைபிள் வாசிக்கிற, நிறைய ஊழியம் செய்கிற, உன் மூலியமா நான் வெளிப்பட்டிருக்கிறேனா? என் மகிமை வெளிப்பட்டு இருக்கிறதா? இன்னும் தரித்திரம், இன்னும் பாடுகள், இன்னும் அவமானம், இன்னும் போராட்டம், இன்னும் பிரச்சனை, இன்னும் வியாதி, இன்னும் வருத்தம், இன்னும் தோல்வி, இன்னும் பலவீனம், இன்னும் பிசாசு, இன்னும் சூனிய மந்திரம். ஏன்? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்குற கேள்வி அதுதான். உன்னை பார்த்து கர்த்தர் கேட்குறார், கையை உயர்த்தி மனம் திரும்பு தேவப்பிள்ளை, மனம் திரும்பு. தேவனை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. தேவனை வெளிப்படுத்தாத வாழ்க்கை, தேவ மகிமை வெளிப்படாத வாழ்க்கை, அபிஷேகம் பெற்ற வாழ்க்கை கிடையாது. அது தோல்வியான ஒரு வாழ்க்கை, அது பிசாசு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன். அதுதான் தேவனை தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி, இருதயத்தில் சுத்தம் இல்லாததினாலே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தின அநேக காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுச்சு ஆண்டவரே. என்னை நான் தீட்டாக எண்ணி ஆண்டவரே தீட்டுப்படுத்தின அநேக காரியங்கள் மீண்டும் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. எனக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவர். கையை உயர்த்தி மற்றவர்களை எப்பொழுதுமே குறையா என்கிற ஆண்டவரே அந்த எண்ணம் என்னை இருதயத்தில் வெளியில் வரணும் ஆண்டவரே. நான் பரிசுத்தவான், எனக்கு நீதி தேவையில்லை என்று சொல்லி சுயநீதியினால் வாழ்கிற அநேக காரியங்கள் என்னை விட்டு வெளியில் போனோம் ஆண்டவரே. சொல்லுங்கள், கரங்களை நல்லா உயர்த்தி. இன்னும் நான் உண்மை வெளிப்படுத்தவே இல்லை ஆண்டவரே, இன்னும் நீ என் மூலியமா வெளிப்படவே இல்லை என் தேவனாகிய கர்த்தா. சத்துருக்கும் முன்பாய் நிற்க பலன் இல்லாமல் தோற்று போகிறேன் ஐயா. இன்னும் பயங்களும் அவமானங்களும் வருத்தங்களும் என் வாழ்க்கையில் இருக்கு. நான் தரிசிக்கும்படியாய் கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு 2 நிமிஷம்தான் ஆண்டவரோடு கூட பேசுகிற இந்த காரியத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஷாராதானாமா. அப்போதான் பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவா. பரிசுத்தவான் சொல்லி உன்னை பார்த்து நடுங்குவான். நீதிமான் சொல்லி உன்னை பார்த்து நடுங்குவான். பலவான் சொல்லி உன்னை பார்த்து நடுங்குவான். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி உன்னை பார்த்து ஓடுவான். ஷாலரா மகரதரா. தேவனை வெளிப்படுத்தாத வாழ்க்கை, தரிசிக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கு.
ஊற்றுங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை. நல்ல வாயத்தது எல்லாம் கேளுங்க. கர்த்தனோடு பேசுகிறாரு, கர்த்தனோடு பேசுகிறாரு, கர்த்தனோடு பேசுகிறாரு. கர்த்தனோடு பேசுகிற கால இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என் மேலே ஊற்றுங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தம்பி நல்ல கரங்களை உயர்த்தி, சத்தமாக கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரங்கள், 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 ஸ்தோத்திரங்கள். எல்லாம் தேவ